கர்த்தருடைய நாமத்து இது பரிசுத்தம் உண்டாவதாக. இன்றைக்கு வாங்க நாம ஒரு பெரிய ஒரு சாட்சியை பார்ப்போம். ஏசப்பா அவர் செஞ்ச அற்புதத்தை எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இது தட்டி விடாம இந்த வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது சும்மா அற்புதம் இல்லை, ஏசப்பா செஞ்ச அவருக்கு மிகப்பெரிய அற்புதம். இதே போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க இந்த வீடியோவை தட்டி விடாம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என் பேர் கிருவேஸ்வரன். முழு பேர். நான் ஒரு கொடிய வியாதியில் இருந்தேன். அது என்ன வியாதி என்றால் அல்சரன்னு சொல்லி. சரியா போன வருஷம் 4ஆம் மாதம் பிடிச்சதுக்கு 1 வருஷம் அந்த நோய் வந்தது. வந்து புறவற்றுக்கு மட்டும் அப்படியும் புறவற்று ஆஸ்பத்திரிக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்துருப்பேன். வீட்டில் நிறைய ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி நட்டடிக்கு மருந்து குடிச்சேன். அதுக்கு சுபமும் இல்லை. அடுத்த அரசாங்கத்து ஆஸ்பத்திரிகளுக்கு இது போவேன், இங்கே பாறைக்கு போவேன், போய் ஒரு நாள் வச்சு மருந்து செய்வாங்க, அது சுபம் இல்லை. அடுத்தது இந்த பாலச்சேனைக்கு போவேன், போய் ஒரு நாள் வைப்பாங்க, வச்சு அதுக்குரிய செய்வாங்க, அடுத்தாண்டு திருப்பி வந்துடும். அப்படி இருந்து ஒரு தரம் அவசரமாக அப்படி ஒரு மணி மட்டும் ஒளிம்பித்து வருத்தம். எனக்கு ஒத்தரும் இல்லை. ஆட்டோகளும் பிடிக்கிறதுக்கும் ஆக்கள் ஆட்டோ ஆயர்கள் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எனக்கு அவசர அம்பலாஞ்சிக்கு அறிவிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. நானே அவசர அம்பலாஞ்சிக்கு அடித்து நானே போய் அப்படி கிடந்து எனக்கு இன்றைக்கு மருந்து செஞ்சா நாளைக்கு வருத்தம். இப்படி இருந்து போவேன், சேச்சிக்கு போவேன். சேச்சிக்கு போய் ஆக்கள் எல்லாரும் சந்தோஷமா ஆண்டவரை குதிப்பாங்க. நானும் போய் குளறுவன் ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படி இருந்தேன்னா, ஏன் ஆண்டவரே எல்லாரும் நோயில்லாம இருக்கிறாங்க, ஏன் எனக்கு இப்படி ஒரு வியாதியில நான் இருக்கிறேன்னு சொல்லி வேதனையோட வருவேன். வந்து அடுத்தது அந்த மனைவி செல்வாவும் உங்களை வச்சு தனியை படக்கிறதுக்கு எனக்கு பயம் வருது. என்னடா நான் செத்துருவேன். எனக்கே தெரியும். நான் நினைச்சேன் நான் ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதம் நான் இருப்பேன். யார்கிட்டையும் செல்லல, நடக்க இயலாது. அப்படியே நடந்த போக்குல தூக்கறிட மாதிரி இருக்கும். அப்படியே இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு தனிப்படை ஜெபிச்சு ஆண்டவர் அற்புதத்துகளை இப்படி கேட்டு கதறுவேன். இருந்து முட்டுவாரு கூப்பிடுவோம். ஆண்டவரை கூப்பிட்டு அதுக்கும் ஆண்டவர் எனக்கு சுவம்பரில் எடுத்த என்ன முடியுமானுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேள்விக்கு மேல கேட்கணும். என் அப்பாட்ட நான் இப்படி சிறு பருவத்துல இன்னதை கேட்டேன், இந்த சாமனை பண்ணிட்டாங்க, அந்த சாமனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்பாட்ட கேட்ட மாதிரி அதே மாதிரி கேட்டு ஆண்டவர்கிட்ட கதறின. ஆண்டவரை ஏன் நீ எப்படி துன்புறுத்துறாய், நீ வைத்தியர் ரெண்டு எவ்வளோ சனத்துக்கு நீ அற்புதம் செய்யறவர், இந்த நாமத்தை நாங்க பாக்குறோம், முடவரை நீ நடக்க செய்யறவர், ஏன் எனக்கு நீ சுபத்தை தாரலான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். கேட்டு இருந்து கத்துவேன். அந்த ரூமுக்குள்ள போயிட்டு இருந்து ஒரு நாள் எடுத்தன் முடிவு இதுக்கு கேட்டன். ஆண்டவரை என்னையால இந்த வருடத்தை தாங்க இயலாது, எனக்கு வைத்தியராலையும் இயலாது, நோயோட கிடக்குறான். என்னையே நீ படைச்ச சதுரம், நீ தந்த உயிர் என்னைய எடுத்துக்கொள்ளும், வேண்ட உயிரை நீ எடுத்துக்கொள்ளும் சொல்லி கேட்டு இருந்து ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார். அது மட்டும் இல்ல, ஒரு அங்க உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், கொச்சுதலுக்கு போனவள்ள அவங்க செல்வாங்க பத்தியம். ஒரு துண்டு இந்த பச்சை கொச்சிக்காய் போட்டு தான் நாங்கள் கரையாக்குவேன். அடுத்த குழம்பு கறி சாப்பிட்றோம்ல. ஆனா இப்ப ஒரு துண்டு பச்சை போட்டோம்னா நான் 4-5 கொச்சிக்காய் போட்டு சமைச்சு சாப்பிட்றேன். அடுத்த குழம்பு கறி சாப்பிட்றேன். அடுத்த கோழி ரோஸ்ட் பண்ணது சாப்பிட்றேன். இப்படி ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்ததுக்கு ஆண்டவருக்கு போடான கோழி நன்றி. அடுத்தது இந்த மனைவி 1ஆம் மாசம் 10ஆம் தேதி இந்த வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணி ஏர்போர்ட்ல கொண்டு நாங்கள் விட்டுட்டு வந்த குவைத்து போன கப்பல் இந்தியாவுக்கு கிட்ட போக்குள்ள இன்ஜின் பழுதாகி உடனே அதுல திருப்பப்பட்டு ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல தரை இறக்கப்பட்டு அதுல போன 2 மனைவி மட்டும் இல்லை, அதுல போன அவ்வளவு பேரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு தரையில் இறக்கி அவங்களோட உயிரை பாதுகாத்து வச்சு அதுல வேற கப்பலை மாத்தி ஆண்டவர் பாதுகாத்து அனுப்பினாரு. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், ஒரு பசி வாகனம் இல்ல ரோட்ல நிக்கிறது பழுதாகனா, இது வானத்தால பறக்கிற கப்பல். இதே மாதிரி எங்களுக்கு நிறைய ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒரு தரம் மட்டும் இல்லை, இந்த காலில் எனக்கு பெரிய ஒரு வியாதி ஒன்று எனக்கு வந்து கால் வீக்கம், இப்படி நடக்க இயலாது, பாத்ரூம் போயிடாது, டொய்லெட்டுக்கு போக இயலாது, சைக்கிள் ஓட இயலாது. இப்படியே ஒரு 3 மாதம் உத்தரிச்சு இதை படுக்கல, குத்துவ வேதனை இருந்து இப்படியே இருந்து அதே மாதிரி ஆண்டவரை நோக்கி குளறி கத்தி இருந்து ஒரு தரம் என் மனைவி அவட காலை தூக்கி வச்சு அவட மடியில வச்சு ஜோமன்றாவு நான் கத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கிறேன்.
அப்படியே அந்த உடம்பெல்லாம் பரவுது, கண்ணீர் கண்ணீர் கூடுறதெல்லாம் இரவுக்குள்ள அப்படியே எனக்கு ஒரு வெளிச்ச மாதிரி அக்கினி மாதிரி வந்து அந்த சேரத்துல அப்படியே பார்த்திருக்கக்குள்ள அந்த சேரத்துல இந்த வீக்க அந்த காலால மடிஞ்சி ஓடுனது ரெண்ட புள்ளிய கண்டு சிறு புள்ளிய சின்ன புள்ளிய வீட்டை வளர்ச்சி நான் ஓடுதிலையும் இந்த இந்த புள்ளைய நினைச்சிருக்குது அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சி தந்தது. அப்படி எனக்கு அந்த விடுதலை விடுதலை இருந்தது. அவருக்கு கோடான கோடி நன்றி. நிறைய நிறைய அற்புதங்கள் ஏசப்பா தராரு. ஆனா ஏசப்பாட விடுதலை பக்கத்துக்குள்ள காசு இருக்காங்க பார்த்து விடுதலை இல்லை. ஓசிலே விடுதலை தருவார். ஓசிலே விடுதலை தருவார். ஓசிலே விடுதலை தருவார். அவருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. நிறைய நிறைய அற்புதம் எங்களுக்கு செஞ்சுட்டார் ஆண்டவர். இன்னும் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா பிழைஞ்சாவி எனக்கு, நல்லா வேலை வெட்டி செய்யறேன் எனக்கு. இப்ப எந்த நோயும் எனக்கு இல்லை. இதே மாதிரி எத்தனையோ மடங்கு பத்த வச்சுட்டு நெருப்புல. இது இவ்வளவு குடிச்சது. ஆனா இதுக்கு இது அவ்வளவுக்கும் எனக்கு சுகம் வரல. இவ்வளவுக்கும் சுகம் வரல. ஆனா ஏசப்பா எனக்கு சுகம் தந்த. ஏசப்பாட விடுதலை. ஏசப்பாட விடுதலை. காசு இல்லாத விடுதலை. ஏசப்பாட விடுதலை. காசு இல்லாத விடுதலை. காசு இல்லாத விடுதலை. இந்த காசு இதெல்லாம் எனக்கு சுகமாக்கல. தனியார் ராசியத்தையும் சுகமாக்கல. ஒன்றும் சுகமாக்கல. எல்லாம் இந்த மன தாங்கலாம் இந்த இதெல்லாம் மருந்துகள் நான் செஞ்சேன். ஆனா இந்த மருந்துக்கு இந்த வருத்தம் சுகமாகல. ஆனா ஏசப்பாட விடுதலை சும்மா பக்கெட்ல காசிக்கன்னு பார்த்து ஏசப்பாட விடுதலை ஓசியில விடுதலை ஏசப்பாட விடுதலை. இந்த வீடியோவை பார்த்துட்டு தட்டி விடாம எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிருங்க. ஒரு இந்த வீடியோவை சேவ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புங்க. இதை போல பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பெரியப்பாக்கு அற்புதம் செஞ்ச போல கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை அற்புதம் செய்வார். அற்புதம் கர்த்தர் செய்வார். எங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் செய்தவர் இன்னும் எங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கும் அற்புதம் செய்வார் கர்த்தர். ஆமென்.